வணக்கம் மக்களே, வெல்கம் டு சீரியல் அடிக்ட். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல கோவிலுக்கு வந்த பசுபதியை பார்த்த யமுனா காவேரிக்கும் 2 பேத்துக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி. என்ன நிவின்காக 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை பார்த்து கேட்டதும் காவேரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன காவேரி, நீ நிவினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச, ஆனால் நிவினை விட ஒரு பணக்கார பையனா விஜய் வந்ததும் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதனால எங்கே அந்த பணக்கார பையனை விட்டுருவோமோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உன் தங்கச்சியை லவ் பண்ண வச்சு இப்போ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி வந்து காவேரியை பற்றி கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்ட காவேரியால் கோவத்தை அடக்கவே முடியல. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன் வாய்க்கு வந்தது நீ பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பசுபதியை கேள்வி கேட்குறாங்க. காவேரி கோவப்படுற, நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்க, நம்ம காவேரி வந்து திரும்ப தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் யமுனா கிட்ட, என்னம்மா உன் அக்கா விரும்பின பையனையும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட பசுபதி கேட்க, யமுனாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடி, எதுக்குடி அவரை போய் நம்புற, பாத்தியா கடைசியில் எங்கே வந்து நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட யமுனா வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த பசுபதி வந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் நிவின்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிவின் கண்டிப்பாக வரமாட்டான், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து நிவின்கிட்டையும் நிவின் அவங்க அப்பா அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நிவினை பார்த்த காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நிவின் கூட அவங்க அப்பா அம்மாவும் வரதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர் வேணும்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் பிளான் பண்ணி நிவினோட அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. காவேரி விஜய் கிட்ட போய், என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களாம் தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கீங்களா, நிவினோட அப்பா அம்மாவை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, நம்ம விஜய் வந்துட்டு, பொறு காவேரி எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நிவினை கூப்பிட்டு, இந்தாங்க ப்ரோ, இதில் வேஸ்ட் சட்டையெல்லாம் இருக்குது, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க, அப்போ நிஜமாவே நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணம் நடக்க போதா, இவர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிவினும் வந்து நிவினோட அப்பா அம்மா சொல்கிறதுக்கு ஏற்றபடி கிளம்பிட்டு வந்து நிற்கிறாங்க. யமுனாவுக்கு வந்து தலைகாலே புரியல, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யமுனா கிட்ட விஜய் வந்துட்டு, என்ன யமுனா, நான் சொன்ன மாதிரியே நிவினை கூட்டிகிட்டு வந்துட்டேன் பார்த்தல அப்படின்னு சொல்லும்போது, யமுனா வந்து, ஆமாம்மா எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது, ஆனால் அக்கா தான் உங்களை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நம்பலன்னா என்னம்மா, நீ நம்புற இல்லை, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. விஜய் கூப்பிட்டு காவேரி கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அவங்க உண்மையாகவே அவங்க 2 பேர் சம்மதத்தோடு தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீ இங்கே தானே இருக்க, இல்லை வேற எங்கேயா இருக்கியா, நீ தான் நேரில் பார்க்குறீல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வழியாக நிவின்க்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் ஆயிடுது. அவங்க நினச்ச மாதிரி ரிஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. யமுனாவும் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியும் என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லா நடந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் சொல்லிட்டு விஜயை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ராகினி பசுபதிக்கு கால் பண்ணி நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணம் நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் அங்கேருந்தும் எப்படி இதை நடத்த விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி நிவினை ஏதோ சொல்லி மிரட்டி பயமுறுத்தி இந்த கல்யாணத்தை பண்ண வச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது ராகினி வேகமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது யமுனாவோட அம்மாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், கங்காவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்ன்றது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.